ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் விருந்து. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சூப்பர் ஸ்பெஷலான ரெசிபியில் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். அண்ட் தட் டூ இது வந்து ஒரு சீரீஸ், நோ ஆயில் நோ டொமேட்டோ சீரீஸ் நம்ம பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரோஸ்ட். ஆயிலே இல்லாமல் செம்ம ருசியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான வந்து சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் இது. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு 2 குட்டி சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் நம்ம எந்த விதமான எண்ணெயும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலாவும் கம்மியானது தான். மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர், இது எல்லாமே வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம வந்து போட போகிறது கிடையாது. லெஸ் மசாலாவில் செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. இது கூட நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 kg சிக்கன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. போனாகவும் எடுத்துக்கலாம், போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். உங்களோட ப்ரிஃபரபிள் வே எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா இந்த மசாலா கூட வந்து பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து சிக்கனோட வந்து பிளெண்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 5 minutes. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக கர்டு சேர்த்துக்க போகிறோம் ஃபார் சாஃப்ட்னஸ். கர்ட் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா வற்றி வந்துடணும். வற்ற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி வித்தவுட் எனி ஆயில். யாருங்க சொன்னால் எண்ணெயோடு இருந்தாலும் சிக்கன் சாப்பிட முடியும்? எண்ணெய் இல்லாமலேயே ஒரு ருசியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி. அது நீங்கள் சுட ஒரு சாதத்தோட குழம்பு ஊற்றி ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி சாம்பார் சாதம் ஒரு சாம்பார் போட்டு ரைஸ் போட்டு நெய் ஊற்றி அது கூட சிக்கன் சாப்பிட்டிங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். நெய் வேண்டாம், சூப்பர் ஹெல்தி அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நெய் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.